வணக்கம் அண்ட் வெல்கம் டு மங்கையர் அரசுவை. நம்ம சேனல்ல இன்னைக்கு பார்க்க போற ரெசிபி மாம்பழ கேக். முட்டை பயன்படுத்தாம குக்கர்லயே சூப்பரான சாஃப்டான இந்த மாம்பழ கேக் எப்படி செய்யலாம் அப்படின்னு தான் பார்க்க போறோம். நம்ம சேனல்ல ஏற்கனவே முட்டை பயன்படுத்தி எப்படி மாம்பழ கேக் செய்யலாம் அப்படின்னு வீடியோ அப்லோட் பண்ணிருக்கோம். விருப்பம் உள்ளவங்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல லிங்க் இருக்கு, அதை பயன்படுத்தி பார்த்துக்கோங்க. இப்ப இந்த சூப்பரான கேக்கை எப்படி செய்யலாம்னு பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இப்பதான் முதல் தடவை பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்ப வாங்க கேக் எப்படி செய்யலாம்னு பார்த்துடலாம். இந்த ரெசிபி செய்யறதுக்கு ஒரு மிக்சர் ஜார்ல 2 மாம்பழம் எடுத்திருக்கேன். சின்ன சின்னதா நறுக்கி சேர்த்துக்கோங்க. அது கூட 1/4 கப் அளவு தயிர், கெட்டியான புளிப்பு இல்லாத தயிரா எடுத்துக்கோங்க. எண்ணெய் 1/4 கப். எண்ணெய் வாசனை இல்லாத எண்ணெயா சேர்த்துக்கோங்க. நல்லெண்ணெயை தவிர்த்து எந்த எண்ணெய் வேணாலும் நம்ம சேர்த்துக்கலாம். அது கூட 3/4 கப் அளவு பிரவுன் சுகர் சேர்த்திருக்கேன். நீங்க சாதாரண சீனி கூட சேர்த்துக்கலாம். இப்ப இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம். ரொம்ப பேஸ்டா அரைக்கணும்னு அவசியம் கிடையாது. கொஞ்சம் சின்ன சின்ன அந்த மாம்பழ பீஸ் கடந்தா கூட தப்பு கிடையாது. இத ஒரு பவுல்ல மாத்திடலாம். இப்ப மாத்தியாச்சு. இப்ப இதுல நம்ம மாவு சேர்க்க போறோம். ஒரு சல்லடை வச்சுட்டு அதுல 200 கிராம் அளவு மைதா மாவு சேர்த்திருக்கேன். 1 டீஸ்பூன் அளவு பேக்கிங் பவுடர், 1/2 டீஸ்பூன் அளவு பேக்கிங் சோடா, ஒரு பிஞ்ச் அளவு உப்பு. இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு சலிச்சு விட்டுக்கலாம். இந்த மாதிரி சலிக்கும் பொழுது கேக்ல கட்டிப்படாம இருக்கும் நம்மளுக்கு. இப்போ சலிச்சாச்சு. இப்ப இதுல 1 டீஸ்பூன் அளவு வெண்ணிலா எக்ஸ்ட்ராக்ட் சேர்த்திருக்கேன். அது நல்லா வாசனையா இருக்கும் அதுக்காக. இப்ப இதை எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விடலாம். அடிச்சு கலக்க கூடாது. நல்லா பொறுமையா மெதுவா கலந்து விடுங்க. இந்த மாதிரி நல்லா கெட்டியா வந்ததுக்கு அப்புறமா இதை நம்ம கேக் பாத்திரத்துல மாத்திக்கணும். நான் இன்னைக்கு இந்த பாத்திரம் தான் எடுத்திருக்கேன். உள்ளுக்குள்ள எண்ணெய் தடவிட்டு ஒரு பட்டர் ஷீட் வச்சுட்டு அது மேலே எண்ணெய் தடவி இருக்கேன். இப்ப நம்ம கலந்து வச்சிருக்கிற கேக்கோட அந்த கலவைகளை ஊத்திக்கலாம். பாத்திரத்தை சைட்ல இந்த மாதிரி நல்லா தட்டி விடுங்க. அப்பதான் உள்ளுக்குள்ள ஏதாச்சும் காத்து இருந்ததுன்னா வெளில வந்துடும். இப்ப இத நம்ம பேக் பண்ணலாம். குக்கர்ல உள்ளுக்குள்ள ஒரு லேயர் உப்பு போட்டு மேல ஒரு ஸ்டாண்ட் வச்சிருக்கேன். இது ஒரு 10 நிமிஷமா மீடியம் ஃப்ளேம்ல வச்சு ப்ரீஹீட் பண்ணிருக்கேன். இப்ப நம்ம கேக் பாத்திரத்தை உள்ள வச்சிடலாம். உள்ள வச்சுட்டு கேஸ்கட் போடாம இந்த மாதிரி நல்லா ஹோல் எல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டு மூடி வச்சிடலாம். இப்படியே இது 30ல இருந்து 45 நிமிஷம் பேக் ஆகணும். ஒவ்வொரு பாத்திரத்தை பொறுத்து பேக் ஆகிற டைமும் மாறுபடும். இப்போ 45 நிமிஷத்துக்கு அப்புறமா நம்ம குத்தி பார்க்கலாம். இந்த மாதிரி கம்பில ஒட்டாம வந்துச்சுன்னா நம்மளுடைய கேக் தயாராகிடும். இப்ப இது நல்லா ஆறுனதுக்கு அப்புறம் நம்ம கட் பண்ணலாம். வெளியில நல்லா ஆறி இருக்கு, ஆனா உள்ளுக்குள்ள ஆறவே இல்லை, நல்ல சூடா இருக்கு. நீங்க எப்படியும் கேக் பண்ணிட்டு ஒரு 1 மணி நேரம் கழிச்சு கட் பண்ணுங்க, கரெக்டா இருக்கும். பாத்தீங்களா கேக் எவ்வளவு சாஃப்டா சூப்பரா இருக்குன்னு. நான் சொன்னேன் இல்லையா, மாம்பழத்தோட சின்ன சின்ன பீஸ் உள்ள இருக்கும். சாப்பிடும் போது அது நல்ல டேஸ்ட் கொடுக்கும் நம்மளுக்கு. அவ்வளவுதான், நம்மளுடைய சூப்பரான மாம்பழ கேக் தயாராயிருச்சு. நீங்களும் உங்க வீட்ல ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்க கமெண்ட்ஸ் எனக்கு போஸ்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. மறக்காம மங்கையர் அறுசுவையை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. நன்றி, வணக்கம்.